ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயா பழைய டிவின்னு சொல்லிட்டு உளறிடுவாங்க. அந்த டைமில் விஜயா தப்பிக்கிறதுக்காக பார்வதி கிட்ட எல்லாத்துக்கும் முன்னாடியும் டிவி புதுசு தான், ஆனால் கடை பழசு, பார்வதிக்கு தெரிஞ்ச பழைய கடை, அதுதான் சொன்னேன் அப்படின்றாங்க. அடுத்து மீனா ரூம்லேருந்து வெளியில் வராங்க. எல்லாரும் மீனா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் மட்டும் பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க. மனோஜ் போயிட்டு அம்மா கிட்ட, அம்மா பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா கிட்ட என்னையும் சேர்ந்து பயப்படுத்தி விடுறாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ரோஹிணி போயிட்டு மனோஜ் கிட்ட, என்ன மனோஜ் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க, இந்த கிஃப்ட் யாருக்கு போகும்னு நினைச்சிட்டு யோசிச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜும் ஆமா ரோஹிணி அப்படின்றாங்க. அடுத்து மீனா அவங்க அம்மாவும் சீதாவும் உள்ள வராங்க. பாட்டி அவங்களை கூப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. சீதாவுக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துகிட்டு என்ன பெரிய பொண்ணுக்கு அமைஞ்ச மாதிரியா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை விஜயாவை திட்டுறாங்க. பாட்டி இருந்துகிட்டு விஜயா கிட்ட போயிட்டு, இன்னைக்கு நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், வாய் மூடிட்டு கம்னரு அப்படின்றாங்க. அடுத்து ஸ்ருதி அவங்க அம்மா உள்ள வராங்க. எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எப்படி இருக்கீங்க என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மீனா கிட்ட ரோஸ் மில்க் எடுத்துருவா மீனா அப்படின்றாங்க. மீனாவும் ரோஸ் மில்க் எடுத்துட்டு போயிட்டு சுதா கொடுக்குறாங்க. சுதா மீனா கிட்ட எங்க முத்துவ காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, சவாரிக்கு போயிருக்காரு, வந்துருவாரு அப்படின்றாங்க. எல்லா நாளும் சவாரிக்கு தான் போறாரு, ஆனா உன் கழுத்துலயும் கையிலயும் தங்க நகை போடாம கவரிங் நகை போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மீனா உடனே விஜயா பாப்பாங்க. ஆட்டி இருந்துகிட்டு சுதா கிட்ட, நான் தான் இந்த தங்க நகையை செலக்ட் பண்ணேன், இவ்வளவு நாள் விஜயா கிட்ட தான் இருந்து இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாவை திட்டுறாங்க. விஜயா எப்படி நம்ம மாட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த தங்க நகையை கழுவி போட்டிருப்பா, அதனால உனக்கு அப்படி தெரியும் சுதா அப்படின்றாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, கேக் வெட்டலாம்னு சொல்லி சொல்லும் போது பாட்டி இருந்துகிட்டு முத்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, விஜயா இருந்துகிட்டு நாங்க தான் கிஃப்ட் கொடுக்க போறோம், அவெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டான், அப்ப கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே மீனா டென்ஷன் ஆயிட்டு, முத்து வந்துருவாரு, சவாரிக்கு தான் போயிருக்கிறாரு, கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்றாங்க. ரோஹிணி நாங்களாவது கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.